அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். ஒரு பிஸ்கெட் பண்ணுறது காமிக்கிறேன். இது வந்து மைதா ஒரு கப்பு, 1/4 கப்பு சர்க்கரை, அப்புறம் ஒரு சிட்டிகை இது பேக்கிங் பவுடர், அப்புறம் பேக்கிங் சோடா, ஏலக்காய் ஒரு 1/4 ஸ்பூனு, நெய் வந்து 1.5 இது டீஸ்பூன் கிடையாது, டேபிள் ஸ்பூனு. ஓகே, 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இது ஒரு சிட்டிகை உப்பு போட்டுட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெறும் மாவு தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அந்த நெய்யிலேயே வந்து அந்த மைதா மாவு மிக்ஸ் பண்ணுங்கள். வெறும் கோதுமை மாவுலேயும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் மைதா மாவில் தான் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்டிக்கியான ஒட்டணும்ல மாவு, அதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நெய் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம். அப்புறம் இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. ஓகே, வெயிட் பண்ணணும், அதை வைக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது. ஸ்டோர் பண்ணணும், 1/2 மணி நேரம் வைக்கணும், ஊற வைக்கணும் அப்படியெல்லாம் இல்லை. இது செஞ்ச உடனே நம்ம தேய்ச்சிட்டு ஆயிலில் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு லைக் பட்டன் ஒன்று ப்ரெஸ் பண்ணிடுங்க ப்ளீஸ். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். பட் கொஞ்சம் திக்னஸாக தேய்க்கணும், ரொம்ப மெலிசாக தேய்க்கக்கூடாது. ஓரளவுக்கு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு சப்பாத்தியோட கொஞ்சம் திக்காக தேய்ச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள் தேய்ச்சிட்டேன். தேய்ச்ச பிறகு இப்படியே கட் பண்ணிக்கலாம். க்யூப்ஸ், குட்டி குட்டி க்யூப்ஸ். உங்களுக்கு என்ன சைஸ் வேணும்னாலும் கட் பண்ணிக்கலாம். ரவுண்டு வேணும்னா ரவுண்டாக அந்த மூடி ஏதாவது வச்சு கட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் க்யூப்ஸாக தான் பண்ணுறேன். அப்புறம் இப்படி பண்ணிவிட்டு இந்த சைடு இப்படியே கட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஒரே ஷேப்பில், ஒரே சைஸில். அப்புறம் ஒரு கடாயில் வந்து என்ன ஆயில் வேணுமோ, இப்போ நான் வந்து கடலெண்ணெய் எடுத்துருக்குறேன். நீங்கள் ஓகே ஆயில், அதாவது சன்ஃப்ளவர் ஆயில் எது வேணும் எடுத்துக்கோங்க. ஓகே, அது கொஞ்சம் சூடானோடனே போட்டுட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வைங்க. அதாவது ரொம்ப ஹையில் வைக்காதீங்க, ரொம்ப சின்னதும் சிம்மும் பண்ணக்கூடாது. மீடியமாக ஒரே ஈக்குவலாக அது வேகணும், அதுக்கு வேண்டி பொரியணும். அதனால் அப்படியே போட்ட உடனே கிளறாதீங்க, கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. அப்போ அது பார்த்திங்களா கொஞ்சம் பஃப் ஆயிரும், அதாவது கொஞ்சம் குண்டுன்னு வந்துடும். அதுக்கப்புறம் மெதுவாக திருப்பி விடுங்க. இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும், அப்போ தான் உள்ளே நல்லா வேகும், அதுக்கு வேண்டி தான். ஓகே, அப்படியே கொஞ்சம் கிளறிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. பட்டு ஃப்ளேம் மட்டும் ஹை பண்ணிடாதீங்க, சிம்மும் பண்ணாதீங்க. அப்போ ஆயில் வந்து இழுத்துரும். ரொம்ப சின்னது பண்ணிட்டோம்னா எண்ணெய் உள்ளே போய் நின்றுடும். இப்படி பண்ணினீங்கன்னா கரெக்டாக ஈவனாக வேகும். இப்போ பார்த்திங்களா ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். ஓகே, அதே மாதிரி இன்னும் இருக்குது, இன்னொரு ட்ரிப்பும் கூடி போடுற அளவுக்கு இருக்குது, அதையும் போட்டுடலாம். இப்போ ஒரு கப்பு தான் நம்ம செஞ்சுருக்குறோம், ஜாஸ்தி செய்யலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்களா, அது எடுக்கும்போது நீங்கள் அந்த கல்லில் இந்த தேய்ச்சதில் மாவு ஜாஸ்தி போட்டிங்கன்னா என்ன ஆகுன்னா ஆயிலில் வந்து கருப்பாக ஆயிரும். அதுக்கு தான் நான் மாவு இல்லாமல் வெறும் அதாவது கோதுமை மாவு தூவிட்டு நம்ம தேய்ப்போம் இல்லை, தேய்க்காமல் அப்படியே சும்மாவே தேய்ச்சிருக்கிறேன். லைட்டாக தான் தூவி இருக்கிறேன். நிறைய தூவினோம்னா ஆயிலில் வந்து கருப்பாக படிஞ்சிடும். இந்த பிஸ்கெட் மேலேயும் ஒரு மாதிரி கருப்பாக படிஞ்சிடும். பார்த்திங்களா சவுண்டு வருது. அந்த மாதிரி கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும், சாஃப்டாகவும் இருக்குது. பல் இல்லாதவங்களுக்கும் கூட சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இதுக்கு மேலே சுகர் கோட்டிங் கொடுக்கலாம். நீங்கள் பவுட்ரு சுகர் பண்ணி சும்மா அப்படியே தெளிச்சும் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஓகே, பாய். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.